டிஎன் செட் எக்ஸாம் 2025ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஸோ அது எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த ஒரு ரியாக்டன்ட் குடுத்துட்டு, ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஏ, பி 2 ப்ராடக்ட்டுமே கேட்டுக்கிறாங்க. அப்ப அதில இந்த ஆப்ஷன் பாருங்க. ஏ அண்ட் சி 2மே ஒரு போலவே இருக்குது. பாருங்க. அப்போ கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, இதில சி ஆப்ஷன் வந்து மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துருக்காங்க. அப்ப அதேபோல ஏ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, 2மே சேம் தான். ஸோ ஏ அண்ட் சி 2மே சேமா தான் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்ப இந்த ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சிங்க் டஸ்ட் இருக்குது. சிங்க் டஸ்ட்ட போடும்போது அங்க டீஹைட்ரஜனேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா KMnO4 போடும்போது அங்க ஆக்ஸிடைஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பென்சைலிக் ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும். இப்போ அதில ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க பென்சைலிக் ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்ததுலயும் பென்சைலிக் இருக்குது. அடுத்ததுலயும் பென்சைலிக் இருக்குது. அதுக்கப்புறமா 4த் ஒன்ல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து டெர்ஷியரி இருக்குது. அப்போ டெர்ஷியரி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த பென்சைலிக் ஹைட்ரஜன் இருக்காது. அப்ப அங்க வந்துட்டு நோ ரியாக்ஷன். அப்ப மற்றது எல்லாமே ஆக்ஸிடைஸ் ஆகி ஆசிடா அது மாறும்.